அதான் வந்துட்டீங்கல்ல, நீட் பிஜியோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பார்க்காம போனீங்கன்னா வருத்தப்படுவீங்கப்பா. ஒரு நல்லிபாரஸ் உமன், அதாவது குழந்தை இல்லாத ஒரு உமன் உங்ககிட்ட வந்து ரப்சர்ட் எக்டோபிக் பிரெக்னன்சியோட வராங்க. ஃபர்ஸ்ட் எக்டோபிக் பிரெக்னன்சினா என்னன்னு பார்ப்போம். பெட்ரோலே இல்லாத வண்டி நடு ரோட்ல நின்ற மாதிரி இந்த ஜைகோட்டும் யூட்ரஸை வந்து சேர்ந்துருக்கணும். பட் பெட்ரோலே இல்லாம ஃபெலோப்பியன் டியூப்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஜைகோட் எம்ப்ரியோ ஆகும், எம்ப்ரியோ ஒரு குழந்தையா மாறும்ல, அந்த ப்ராசஸ் அங்கே நடந்துட்டு தான் இருக்கும். அதனால டியூப் ஓரளவுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும்ல. எவ்வளோ பெருசாயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், வெடிச்சிரும். அது பேர் தான் ரப்சர்ட் எக்டோபிக் பிரெக்னன்சி. ஒருவேளை வெடிக்கலன்னா அன்ரப்சர்ட் எக்டோபிக் பிரெக்னன்சி. இப்ப ரூல் அவுட் மெத்தட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சால்பிங்காட்டமி, அதாவது காட்டமினா ஜஸ்ட் இன்சிஷன் போட்டு அப்படியே அந்த எக்டோபிக்கை மட்டும் எடுத்து போடணும். டே ஆல்ரெடி அங்கே வெடிச்சிருச்சுடா, நீ போய் ஓட்ட போடுவியா, மாட்டேன், ஸோ ரிஜெக்டட். செகண்ட் என்னன்னா சால்பின்ஜெக்டமி, ஃபுல் ஃபெலோப்பியன் டியூபை அப்படியே தூக்கிடும், மேபி தூக்கிடலாம்ல. தேர்ட் என்னன்னா எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட். டேய் அவங்க ப்ளீடிங்கோட வந்துட்டு இருக்காங்க, நீ அப்பதான் உட்காந்து எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பியா, மாட்டேன். ஃபோர்த் என்னன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். யாருக்கு தரலாம், அன்ரப்சர்டு எக்டோபிக் பிரெக்னன்சி உள்ளவங்களுக்கு தான் நீ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தரலாம், பிகாஸ் அவங்க தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருப்பாங்கல்ல. 3 ஆப்ஷனையும் ரூல் அவுட் பண்ணியாச்சு. சால்பின்ஜெக்டமி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு கான்செப்டை கற்றுக்கொள்ள என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.